நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் ஃபேட்டி லிவர் வரலாம். 4லாம் போயிட்டோன்னா அது பெர்மனன்ட் டேமேஜ். கண்ணால் பார்க்க முடியாத ஃபேட்டு தான் ஒஸ்ட்டு. வணக்கம். நான் இங்கே பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா ஃபேட்டி லிவர். ரொம்ப காமனான டாப்பிக்கு. முதல்ல திரும்ப சொல்லுது, ஃபேட்டி லிவர் வயிற்று வலி கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் ஃபேட்டி லிவர் வரலாம். இது நம்பர் 1. ஓகே, இதை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஃபேட்டி லிவர் ஒரு காரணத்தினால தான் வருதுங்கிறத நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன ஃபேட்னா கொழுப்பில் லிவரில் கொழுப்பு வந்து படியுது. நார்மலாக 5% இருக்கும். 5%க்கு மேலே கொழுப்பு படியும் போது அதை ஃபேட்டி லிவர் சொல்கிறோம். அதில் கிரேட் 1, 2, 3, 4. 1 and 2 ஒரு ரொம்ப காமனாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. 3 and 4 அப்படிங்கிற வருது. பட் 4லாம் போயிட்டோன்னா அது பெர்மனன்ட் டேமேஜ். பெர்மனண்ட்டாக அது ஒரு ஸ்காரிங், அதாவது ஃபைப்ரோசிஸ் நடக்கும். இது வந்து ஃபேட்னால. ஸோ இதெல்லாம் வந்து குணப்படுத்த முடியுமானா முடியாது. ஃபஸ்ட் அதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ரொம்ப திரும்ப சொல்லுது, இது ஒரு காரணங்களால வரலை. இதில் வந்து ஆல்கஹால்னால வரலாம். அது தனியாக பிரிச்சு, அது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அது தனியாக பிரிச்சுக்கலாம். இதை தவிர நான் ஆல்கஹாலிக் கேட்டகரியை வந்து இப்போ மேஷ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு நிறைய காரணம். அதில் காரணம் ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடி வெயிட். ஸோ வந்து உங்களுக்கு வெளியே இருக்கிறது இந்த பெரிஃபரல், அதாவது மசிலுக்கு கீழே உள்ள ஃபேட்லாம் வந்து ஜென்யூனாக சொல்லணும்னா அது ஒன்றும் பிரச்சனையே பண்ணாது. விசரல் ஃபேட், வயிற்றுக்கு உள்ள உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போடுற, உங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியாத ஃபேட்டு தான் ஒஸ்ட்டு. அதை மாதிரி இது ஃபஸ்ட்டு. இதுக்கு முக்கிய காரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம். அது வந்து ஒரு காரணம் கிடையாது, பல காரணங்கள் சேர்ந்தது. மெட்டபாலிக் சிண்ட்ரோமில் என்னெல்லாம் வருது? ஒபிசிட்டி, வெயிட் போட்டிருக்கீங்க. ரெண்டாவது டயபெட்டிஸ், இல்லை தைராய்டு, கொலஸ்ட்ரால், ஸ்லீப் ஆப்னியா. இது நிறைய பேருக்கு தெரியாது. கொரட்டை உரன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்லீப் ஆப்னியா இது. அடுத்தது உங்கள் மசில் மாஸ், அதாவது நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை, ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், சோம்பேறியான ஒரு வாழ்க்கை, எக்ஸசைஸே கிடையாது, உங்கள் மசில் வந்து வேஸ்ட் ஆகிட்டே போகுது, மசிலுக்கு வேலையே கொடுக்கல. இது எல்லாம் தான் ஒரு. அடுத்தது தூக்கம், அந்த நைட் டைமில் ஒழுங்காக தூங்காத, ஸ்லீப் ஆப்னியால் வெயிட்னால் வர்றது, ப்ளஸ் தூக்கத்தோட அளவும் ரொம்ப கம்மியாக தூங்குறது, பகலில் தூங்கிட்டு நைட்டு முழுவதும் முழிச்சிருக்குறது. இது எல்லாம் தான் உங்கள் ஃபேட்டி லிவருக்கு காரணங்கள். இதை எப்படி ட்ரீட் பண்ணலான்னா, முதல்ல சொல்கிறது வந்து இது எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ இதில் என்னெல்லாம் காரணம் இருக்குது? இதில் வந்து இப்போ சொன்னதில் வந்து எனக்கு 3 காரணம் இருக்குது, 5 காரணம். இப்போ டயபெட்டிஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா முதல்ல அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அடுத்து வெயிட் இருந்தால் வெயிட்டை குறைக்கணும். வெயிட்டை குறைக்கிறதுக்கு சிம்பிளாக சொன்னால் எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸில் நீங்கள் வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஜிம்மில் போய் உங்கள் மசில் மாஸும் டெஃபினட்டாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். மசில் மாஸ் வில் ரெடியூஸ் யுவர் ஃபேட்டி லிவர். ஏன்? மெட்டபாலிசத்தை ஃபஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், சுகரை கண்ட்ரோல் கொண்டு வரும், வெயிட்டையும் குறைக்கும் இந்த மசில் மாஸ். அப்போ அதுக்காக பண்ணணும், ப்ரோட்டீன் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைமுக்கு தூங்குறது, ஸ்லீப் ஆப்னி இல்லாமல் பார்த்துக்கிறது, டயபெட்டிஸு, கொலஸ்ட்ரால், தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும். ஸ்லீப் ஆப்னியா இருந்தால் அதையும் ட்ரீட் பண்ணணும். அடுத்தது எக்ஸசைஸ் பார்ட்டில் ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்டு மசிலை இன்க்ரீஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். குறைஞ்சது இதில் வந்து கொஸ்டினே பண்ணால் 1 மாதத்தில் எனக்கு சரி அப்படிலாம் கேள்வியே கேட்க முடியாது. இது எத்தனை நாள் ஆகலாம். பட் கண்டிப்பாக இதெல்லாம் ஒழுங்காக பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பெர்மனன்ட் டேமேஜில் இல்லைன்னா அழகாக உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நார்மலுக்கு வந்துடும். ஸோ அதனால் பொறுமையாக, சம்டைம்ஸ் 6 months ஆகலாம், 2 years, 3 years, எவ்வளோ நாளும் ஆகலாம். பட் அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டோம், ஆல்கஹால் எடுக்கிறோம், இல்லை லிவரை டேமேஜ் பண்ணுற மாதிரி மாத்திரைங்க சாப்பிடும்போது இந்த ஃபேட்டி லிவர் வேகமாக ஒர்சன் ஆகி பிரச்சனையை கொடுக்கலாம். ஸோ ஃபேட்டி லிவர் ஒரு ரீசன் கிடையாது, இட்ஸ் அ சிண்ட்ரோம். பல காரணங்கள். அந்த காரணங்களை கண்டுபிடிச்சி அதை த்ரூ அவுட் த டே, அது வந்து இது எல்லாமே உங்கள் பார்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். ரெஸ்ட் ஆஃப் யுவர் இயர்ஸ், 100 years வரைக்கும் இருப்போம். 100 yearsக்கு இதெல்லாம் பண்ணுங்கள், ஃபேட்டி லிவரே வராது.